जानकीकान्तस्मरणं हर नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणं बोला पुण्डरीकवरदा सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः भारत माता की पतित पावन दिव्य मधुर 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 भगवन नाम की जय जय रघुवीर। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदा बालरूपाभिविघ्नाद्रिहन्त्री महामन्दिवक्त्रादिवञ्जस्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशा विधामे विधत्तां श्रियं काव्यकल्याणमूर्तिः गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विजये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायण महानदी वैदेही जगितं शरद्रुमतिले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रबन्धनुसुते वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयवानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति जयाचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतत्कृतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं प्रतिभावयामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मनोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। श्रुतिस्मृतिः पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं जगद्गुरुशङ्कराचार्यस्वामिनः जय। शुभासारिके पूर्णवैराग्यजाचे वसिष्ठा परिज्ञानयोगेश्वराचे कवी वाल्मीका सारिका मान्यनैसा नमस्कार माझा सद्गुरु रामदासा श्रीराम। जय जय रघुवीर समर्थ। कृष्णं कमलपत्राक्षं कमनीयं मनोहरं कर्मानुष्ठानसम्पन्नं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कलिधर्मे प्रतिष्ठितं भक्तानां हितभक्तारं शिवरामं नतोऽस्म्यहं। सद्गुरुनाथ महाराज की जय। इन्द्रनीलमणिसन्निभदेकं वन्द्यमानचरणं मुनिवृन्दैः लम्बमानतुलसीवनमालं चिन्तयामि सततं रघुवीरं ज्ञानवैराग्यसम्पन्नं रामभक्तिसुखप्रदं रामध्याने सदा मग्नं रामानन्दगुरुं भजे। सरसिजयोनेः आज्ञया रामवृत्तं
हरवदरसमानं प्रेक्ष्यदृष्ट्या प्रतीच्या ராமாயணம் அப்படிங்கிற மகா இதிகாசத்தை வால்மீகி பகவான் அருளச் செய்தார். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மையே வேத்யல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரச்சலிஷ்யதி அப்படின்னு பாகவதத்தில் வேதத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா இதிகாச புராணத்தை வச்சு புரிஞ்சிக்கலாம். அதனால தான் பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லி 5வது வேதம் மகாபாரதம். அப்படின்னா என்னென்னா வேதத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கதா ரூபமாக போயமாக செய்யுள் எல்லாருக்கும் புரியாது ஒன்றும். ஆனால் உரையினடையாக இருந்ததுன்னா கதை மாதிரி எல்லாரும் படிக்கலாம், அதுலேருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனால் தர்மத்தை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது 2வது விஷயமாக சொல்கிறேன். தர்ம ஆச்சரணை தான், தர்மத்தை செய்யணும். புரிஞ்சுண்டாதான் செய்வேன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாது. சில புரிஞ்ச காரியத்தை செய்ய முடியாது. அப்போ நாலேஜ் அப்படிங்கிறது வேற, செய்யறதுங்கிறது வேற. புரிதல்ங்கிறது வேற, காரியத்தில் ஈடுபடுறதுங்கிறது வேற. அப்போ என்னென்ன ஞானிகள்லாம் பகவத் பக்தி பண்ணுறா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா, பூஜை பண்ணுறா, மகாபெரிவா பூஜை பண்ணினா. இப்போ பூஜை பண்ணுறதுங்கிறது துவைத பாவம். நான்னு ஒருத்தர் இருக்கேன்னு தெரியணும், பகவான்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியணும், அவருக்கு பூஜை பண்ணுறது ஒரு காரியங்கிறது தெரியணும். அப்போ துவைத பாவம் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். அத்வைதத்தில் சமாதியில் உட்கார்ந்துட்டாக்க காரியம் கிடையாது. தஸ்ய காரியம் ந வித்யதே, காரியம் கிடையாதுங்கிறான் பகவான் கீதையில். மகாபெரிவா பூஜை பண்ணினாலே அப்போ அவர் துவைத்தியா இல்லை ஞானியான்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் ஞானி, அவர் சாட்சாத் பரமேஸ்வரால் அவதாரம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் பூஜை பண்ணுறாருங்கிறதுக்காக அஜ்ஞானின்னு சொல்லிட முடியுமா? பிரம்மேந்திரால் கீர்த்தனம் பண்ணுற சதாசிவ பிரம்மேந்திரால் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் பாடுறாருங்கிறதுக்காக அவர் அஜ்ஞானின்னு சொல்லிட முடியுமா? அர்ஜுனனுக்கு தான் பகவான் கீதையை உபதேசம் பண்ணுறான், அதுக்காக பகவான் அஜ்ஞானின்னு சொல்ல முடியும். இப்போ என்னென்னா புரிஞ்சிக்கிறதுங்கிறது வேற, காரியத்தில் ஈடுபடுறதுங்கிறது வேற. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் ஈடுபட்டு காரியத்தை இழக்கணுமே தவிர காரியத்தில் ஈடுபட்டு தியானத்தை இழக்கக்கூடாது. அதுதானே மேலே போகிறதுக்கு அர்த்தம். தியானனா அப்படியே தியானம் பகவான் ஹிருதயத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனால் எந்த காரியமும் செய்ய முடியும். அதுதான் நம்மளுடைய போய் சேர வேண்டிய இடமா இருக்கணுமே தவிர பகவான் இருக்கா இல்லை அதெல்லாம் இருக்கணும்ப்பா, காரியத்தை கரெக்டாக பண்ணணும்னா அது லோ லெவலில் வேணும். தியானத்தில் ஈடுபட்டு காரியத்தை மறந்து விடணும். காரியம் இருக்கிறது தெரியக்கூடாது, ஏன்னா நம்மளே இருக்கக்கூடாது. அப்போ சத்தியம் வதா தர்மஞ்சரான்னு தான் சொல்லு. தர்மத்தை செய், தர்மத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 12ஆம் கிளாஸ் பாடம் புரியாது. அதுக்கு அர்த்தம் 12ஆம் கிளாஸ்னு ஒன்று கிடையாது அப்படின்னா அது 2ஆம் கிளாஸ் குழந்தை நினச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக 12ஆம் கிளாஸ் இல்லாமல் போயிடுமோ? அது என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு 5ஆம் இப்படி மேலே ஏறி ஏறி 12ஆம் கிளாஸ்க்கு வரும்பொழுது ஆஹா இதுதான் அப்பயே சொன்னால நம்மள்ட்ட அப்படின்னு அது புரியும். புரிஞ்சதுங்கிறதுக்காக அது திருப்பி 2ஆம் கிளாஸில் போய் உட்கார முடியாது. திருப்பி சிஏடி கேட்டுன்னு ஒரு MBBS முடித்த ஒரு படிப்பார்.
வேதம் எப்படி இருக்குன்னா, வேதம் இருக்கு அவ்வளோதான். மனுஷியால பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேதம் இருக்கு. வேதம் என்ன சொல்றது? அனுஷ்டானம் பண்ணு சொல்லு, அவ்வளோதான். வேதம் என்னெல்லாம் சொல்றதுன்னு நம்ம புத்தி சக்திக்கு புரியாது. ஏன்னா அது பிஹெச்டி லெவலில் இருக்கு. நம்ம இன்னும் எல்கேஜி ஆரம்பிக்கல. அப்போ ரிஷிகள் பார்த்தா புரியணும்னா என்ன பண்றதுன்னா, போயமாக இருந்தால் புரியல, ப்ரோஸ் பண்ணுவோம்னு அதை பண்ண. அப்போ மகாபாரதம்னு ஒன்று எழுதினா, அதர்மம் பண்ணால் அழிஞ்சு போயிடுவோம், தர்மம் பண்ணினா வாழ்வோம் இல்லை, தர்மம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினாலே வாழ்வோம். தர்மம் பண்ணணும். அதனால தான் ஔவையார் என்ன சொன்னால், அறம் செய்யின்னு சொல்லலை, அறம் செய்யின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்பான். அவன் என்ன, அந்த அம்மா என்ன சொல்கிறா, அறம் செய்ய விரும்பு. அப்போ அந்த காரியம் நடக்கிறது நடக்காததுங்கிறது உன் தலையில் எழுத்து, உங்கள் ஆற்றுல உள்ள சுச்சுவேஷன், அதெல்லாம் காரியத்தை பார்த்துக்கும். ஆனால் நீ நினச்சிட்டே புள்ள பிறக்கணும், வேதத்துக்கு விடணும், பொண்ணு பிறக்கணும், வீதிகாலை கொடுக்கணும், ஏன்னா நம்ம தர்மம், நீ நினச்சிட்டே, நீ விரும்பிண்டே. அறம் செய்யும் சொல்லலையே, அறம் செய்ய விரும்பு, அது வாழும். அது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னா, தர்மத்தை யார் செய்யறாலோ அந்த தர்மம் அவளை காப்பாற்றுவோம். எல்லா தர்மமும் செய்ய முடியாது கலியில். அப்போ என்னென்னா செய்யணும்னா ஆசைப்படுப்பா, அந்த ஆசையே வாழ வைக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அப்போ இதை பாடி ராமாயணம் பாரு. ராமர் அப்பாட்ட எப்படி இருக்கார், ராமர் அம்மாட்ட எப்படி இருக்கார், ராமர் ஆத்துக்காரியிட்ட எப்படி நடந்துக்கிறார், ராமர் தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறார், பிரஜைகள்கிட்டலாம் எப்படி நடந்துக்கிறார், ரிஷிகள்கிட்டலாம் எப்படி பாரு. அப்போ என்னன்னா, இப்போ மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகும் சுஜரிதானி. இதெல்லாம் வேதம் தான் சொல்கிற. மாதிரி தேவ, அம்மாவை தெய்வமாக நினை, அப்பாவை தெய்வமாக நினை. எப்படி நினைக்கிறது? எப்படி நினைக்கிறது? எங்கள் அம்மா தெய்வம் தான், எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், அது வேறு விஷயம் சார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மதிப்பு இருக்குது, அது இல்லைங்க. அப்படி இருந்தால் அது மதிப்புன்னு வேதம் ஒத்துக்கலை. அப்போ என்னன்னா, அப்போ அம்மாவை தெய்வமாக நினைக்கிறோம்னா என்னென்னா, ராமர் கௌசல்யாட்ட எப்படி இருந்தார் அது புரிஞ்சிடும். ஏன்னா அம்மா புள்ள அப்படி தான் சார் இருப்பான்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவான். ராமர் கைகேயிட்ட எப்படி இருப்பார்? அம்மா தானே. ராமர் லக்ஷ்மண ஆழ்வார் கைகேயை திட்டுறார். ராமர் சொல்கிறார், நீ இது மாதிரி பேசாத, பெரியவா பண்ணுற வேலைக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நமக்கு அது புரியாதுரா லக்ஷ்மணாங்க. பரதன் இந்த வனவாச வரனை கேன்சல் பண்ணி இப்போவே நான் உங்களை ஐஷிண்டு போகிறேன்னு தானே வரார் பரதன். அம்மாவை பற்றி பேசாதேங்கிறார் பரதன்ட்ட. அப்பா பெரியவா ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் அதுக்கு 1000 காரணம் இருக்கும்பா, நமக்கு அது சின்ன குழந்தையெல்லாம் இருக்கிற நமக்கு அது புரியாது, அதனால் எதுவும் பேசும். அப்போ என்னென்ன மாத்திருதேவோ பவனா அப்படி. அப்போ ராமாயணத்தை பார்த்தா தெரியுது, வேதம் வெறும்னா மாத்திருதேவோ பவன் சொல்கிறது புரிய மாட்டேங்கிறது. இப்போ இந்த கதையாக போயம் புரியல, செய்யுள் புரிய மாட்டேங்கிறது. உரைநடையில் ஒரு கதையாக அதை சொன்னால் ஓஹோ இப்படி இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு புரியுது. அப்போதான் என்ன ஆச்சுன்னா, ராமச்சந்திரமூர்த்தி நாரதரை ஸ்மரிக்கிறார். நாரதரை ஸ்மரித்தா நாரத பகவான் வரார். வந்தால் நாரதா பிரபு சொல்லுங்க ஆக்கியன், இப்போ நான் தசரதனுடைய பிள்ளையாக பிறந்து அவதார காரியெல்லாம் முடித்து 11,000 வருஷம் காலம் ஆயிடுத்து. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் சரையூரில் இறங்கி நான் வைகுண்டம் போகிறேன். இப்போ நான் அவதாரம் பண்ணி என்னென்ன தர்மங்கள் பண்ணினேனோ அது இப்போ உள்ளவாளுக்கு தெரியும், பின்னாடி வரவாளுக்கெல்லாம் தெரியாதே. ராமர் எப்படி இருந்தாலும் எப்படி தெரியும்? ஏன்னா சூரிய வம்சத்திலேயே பாக்கி உள்ள ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தார்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ரகுவரன்னு தான் ராமரை சொல்கிறோம்.
ஏன் ராமரை ரகுவரன்னா, ராமரோட பேர் ரகுவரன் இல்லை, ரகு வம்சத்தில் அவர் வந்ததுனால அவருக்கு ரகுவரன் பேர். ராமருக்கு பேரும் ரகுவரன் தான், தசரதனும் ரகுவரன் தான், லக்ஷ்மணரும் ரகுவரன் தான், பரதனும் ரகுவரன் தான், சத்ருக்ன ஆழ்வாரும் எல்லாரும் ரகுவரன் தான். என்ன எல்லாம் ரகுவம்சத்தில் வந்திருக்கா. ராகவன்னு பேர். ரகுஹோ கோத்ரோத்பத்தி புமானு ராகவா, ரகு வம்சத்தில் பிறக்கிறா, அதனால ராகவன்னு பேர். அப்போ என்னன்னா எல்லாரும் ராகவன் தான், ஆனால் ராகவன்னா நமக்கு ராமர்னு தான் மனசில் பட்டுருது. ஏன்னா அதுதான் கவலை பகவானுக்கு. நாரதரை கூப்பிட்டு என்னுடைய சரித்திரத்தை நான் என்னெல்லாம் வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், அப்படி தர்மத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணின்னு பின்னாடி வரவாளுக்கு தெரியணும்னா நீ ஒருத்தரை பிடிச்சி என்னுடைய சரித்திரத்தை எழுத சொல்லு அப்படிங்கிறார் பிரபு நாரதர்கிட்ட. உடனே நாரதர் அதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேங்கிறேன். வால்மீகி பகவானுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணி அவர் புத்துல இருக்கார். அவரை இப்போ கிளப்பிடுறேன், பிரபு உங்கள் ஆக்ஞையை நான் ரெடி பண்ணிடுறேன்னு பிரபு சொல்கிறார். நாரதரை கூப்பிட்டு சொன்னால் நாரதர் சரிங்கிறார். ஆகாச மார்க்கமாக வரார். வந்தால் வால்மீகி பகவான் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கார். நாரதர் வரார். தபஸ்வாத்யாய நிரதம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி. 4 போகிறோம், நிறைய வேண்டாம். தபசு சுவாத்தியாயத்தில் நிரந்தரான வாக்விதாம்பரமான முனிபுங்கவமான நாரத பகவான் தபஸ்வி வால்மீகியினுடைய பகவானுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்தா அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா இப்போ கேள்வி கேட்டால் தான் இவர் சங்கேபம் ராமரசம் மேலே அவர் எழுதணும் சரித்திரத்தை. ஏன் இங்கே வந்தார் அப்படின்னா ராமபுத்திரால் இங்கே தான் இருக்கார், குஷலவால் இங்கே தான். ராமச்சந்திரமூர்த்தி விராட்டி கர்ப்பிணியாக இருக்கா. உத்தரகாண்ட சரித்திரம் இது பொதுவாக சொல்கிறது இல்லை. உத்தரகாண்ட சரித்திரங்கள்லாம் பாராயணத்திலேயே கிடையாது, பண்ண வேண்டாம்னு வச்சுட்டா பெரியவங்க. பாராயண கிரமத்தில் கூட பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி சரித்திரம் பாராயணமே. உத்தரகாண்டெல்லாம் உத்தரகாண்ட சரித்திரம். பிராட்டி கர்ப்பிணியாக இருக்கா. தங்க ஊஞ்சல்ல ராமர் உட்காண்டிருக்கார். கர்ப்பிணியாக உள்ள பிராட்டி மடியில், பிரபு மடியில் தலை வச்சு படுத்துட்டு ஊஞ்சல் ஆடுறார். பக்கத்தில் இளைய பெருமாள் லக்ஷ்மண ஆழ்வார் வீணை வாசிச்சுட்டு இருக்கார். அவர் ஏதோ வேலை வந்துடுது, அவர் கிளம்பிட்டார். இப்போ ஏகாந்தம், பிரபுவும் பிராட்டியும் மாத்திரம் இருக்கார். பிராட்டி பிரபுட்ட சொல்கிறார், நாதா 11,000 வருஷத்தில் 1000 வருஷ காலம் பிராட்டியோடு இருந்தார் பிரபு. 10,000 வருஷ காலம் பிராட்டி இல்லாமல் இருந்தார். நம்ம 14 வருஷம் இந்த காட்டு வனவாசம் போனோமே, அப்போது 11 வருஷ காலம் ரிஷிகள் ஆசிரமத்தில் பஞ்சவட்டியில் ரிஷிகளுக்கெல்லாம் கூடவே இருந்துட்டு எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது அந்த பீரியட். எல்லார் வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஒரு பீரியட் இருக்கும் ஒன்றும். அது என்னதான் அதெல்லாம் அந்த 2 வருஷம் மாதிரி வராது சார் அப்படின்னு எல்லாரும் எதாவது சொல்லுவார். அது மாதிரி பிராட்டி சொல்கிறான். பிராத்த ஸ்நானத்தில் கோதாவரி ஸ்நானம் என்ன, நம்ம உண்டு, நம்ம அனுஷ்டானம் உண்டு. இப்படி இருந்தோம், ஆனந்தமாக இருந்தது. அது மாதிரி அந்த காட்டெல்லாம் மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு பிராட்டி கேட்க. ஒரு கர்ப்பிணி ஆத்து மாமி கேட்டால் நடத்தணுமா இல்லையா? ஆஹா, அதனால் என்ன ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கா. பிராட்டி தூங்கி போயிட்டான். பிரபு மடியிலேயே தூங்கிட்டான். உடனே சாரணர்கள்லாம் வரும். சிஐடி ஸ்பைலாம் இருக்கா இல்லையா? ராஜாவுக்கு கண்ணு யாருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராஜாவுடைய கண்ணு யாருன்னா இந்த சிஐடியில் தான் கண்ணு. அவளை வச்சு தானே பார்க்குறான். எல்லோரும் வாங்குவோம். எல்லோரும் வந்தால் ரிப்போர்ட் அந்த 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 பீரியட் ரிப்போர்ட்டு இப்போ சப்மிட் பண்ணணும் ராமர்கிட்ட. எல்லாரும் என்ன சொல்கிறா, ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறா, அரசாட்சி எப்படி இருக்குது, சௌக்கியமாக இருக்காளா ஜனங்கள்லான்னு கேட்குறேன். பிரபு கேட்குறேன். ஒருத்தர் எல்லோரும் ஆஹா அப்படி இருக்குது இப்படி இருக்கும். ஒருத்தர்கிட்ட மாத்திரம் ஒரு ஸ்வரம் குறையிறது.
பிரபு கண்டுபிடிச்சிட்டார். என்னாச்சு, என்ன சொல்லு. இல்லை, நான் ஒரு வண்ணாஞ்சேரிக்கு போனால் அங்கே ஒரு 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 கலப்பலன்னு சத்தமாக இருந்தது. என்னன்னு பக்கத்தில் போய் விசாரித்து பார்த்தா அந்த ஆத்து மாமி ஆத்துக்காரர்கிட்ட சொல்லாமல் பிறந்தாத்துக்கு போயிட்டான். அந்த ஆத்து மாமி ஆத்துக்காரர்கிட்ட சொல்லலை. பிறந்தாத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தான். அவன் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். என்கிட்ட என்னம்மா சொல்லாமல் போனேன். அவள் அப்பா அம்மா பந்துக்கள் எல்லாம், இவன் அப்பா அம்மா அவள் சம்மதிமா எல்லாருமே வந்துப்பா பிறந்தாத்துக்கு தானப்பா போனான், சொல்லாமல் போனது ஒரு குத்தமாக சேர்த்துக்க மாட்டேங்கிறேன். என்கிட்ட சொல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வராவ, நான் என்ன ராமர் மாதிரி மட்டமானவனா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் இப்போ புரியாது. இப்போ உள்ளவாளுக்கு இதெல்லாம் புரியுமா? அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுவும் சொல்லணும். ஒன்றும் மணி இல்லை, சுதந்திரமாக எல்லாரும் எங்கே வேணாலும் போகிறா. சரியாக இருந்தால் ஓகே, தார்மீகமாக இருந்தால் ஓகே, ஒன்றும் விஷயம் இல்லை. சொன்னாங்கிறான். உடனே பிரபு ஆஹா அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா நான் பிராட்டியை தியாகம் பண்ணேன் அப்படி. சரி, நீங்கள்லாம் போங்க. மறுநாள் விடிகாத்தால பரதா இங்கே வா, அண்ணா சொல்லுங்க, இவளை கொண்டு போய் காட்டில் தியாகம் பண்ணிட்டு வா. உடனே பரதர் முடியாதுங்கிறார். என்ன வேணாலும் சொல்லுவேன், கேட்டுருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீ இப்போ இவளை கொண்டு போய் விடலைன்னா நான் கிளம்பிடுவேன் காட்டுக்கிட்ட. பரதன் பார்த்தா ததேவ லக்னம். உடனே தாராளமாக மண்ணி அழிச்சுட்டு காட்டுக்கு போங்க. ஏன்னா உங்கள் பாதுகா இருக்குது எனக்கு, ஆனால் அதை வச்சு ஆண்டுப்பேன். இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுன்னு உங்கள் பாதுகா என்ன சொல்லாது. தாராளமாக கிளம்புங்க, உங்கள் பாதுகா இருக்குது, நான் பார்த்துக்கிறேங்கிறான். சரி, இது சரியாக வராது அப்படின்னு. சரி, நீ போ. லக்ஷ்மணா இங்கே வா. லக்ஷ்மணர் வந்தார். இப்போ முதல்ல வாக்கை வாங்கிக்கிறார் பிரபு. உங்கள் அம்மா உன்னை எதுக்கு பெத்தான்னு தெரியுமாடா? லக்ஷ்மணா, அண்ணா என்னண்ணா இப்படி கேட்குறேன்? உங்கள் வாக்குலேருந்து என்ன வருதோ அதை சத்தியமாக்கிறதுக்கு தான் என்னை எங்கள் அம்மா பெற்றிருக்காங்க. இவளை கொண்டு போய் காட்டில் கொடுத்தேன். லக்ஷ்மணருக்கு வந்ததே கோபம், ரொம்ப கோவம். ஆதிசேஷன் வேறு எண்ணம், வந்ததே கோவம் லக்ஷ்மணருக்கு. அண்ணா எனக்கு முன்னாடி பிறந்துட்டேன், நான் தம்பி, நீ நேக்கா வாக்க வாங்கிட்டு என்னை இது மாதிரி பண்ண சொல்கிறைய. இனி பிறக்கக்கூடிய பிறப்பில் உனக்கு நான் தம்பியாகவே பிறக்க மாட்டேன், அண்ணாவாக தான் பிறப்பேன். அதான் அடுத்த அவதாரத்தில் பலராமராக அண்ணாவாக பிறகுறார், கிருஷ்ணர் தம்பியாக பிறகுறார். இனி உனக்கு தம்பியாக பிறக்க மாட்டேன். அதனால தான் பலராமனுடைய காலை, எப்போ பலராமர் தூங்கினது பூர்வம் பலராமருடைய காலை எடுத்து மடியில் வச்சுட்டு அமுக்கு வரான் கிருஷ்ணர். 14 வருஷம் இந்த காட்டை எனக்காக, இந்த கால் தானே காட்டில் வந்தது. 14 வருஷம் எனக்கு அப்படி உழைச்சதே பூர்வ அவதாரத்தில். இப்போ நம்ம சேவை பண்ணலான்னு பலராமர் காலை மடியில் எடுத்து வச்சுட்டு கிருஷ்ணர் அமுக்கு வரான். இனி உனக்கு தம்பியாக பிறக்க மாட்டேன். வாக்கு கொடுத்தாச்சே, ரத்தத்தில் ஏற்றிண்டார் மண்ணியை. சீதைக்கு சந்தோஷம். நேற்று ராத்திரி தான் சொன்னோம் நம்ம காட்டை பார்க்கணுன்னு, உடனே இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிட்டாரே நம்ம ஆத்துக்காரர். எவ்வளவு பிரியமாக இருக்கார் நம்ம மேலே. இது என்ன சுவாரஸ்யம்னா, அந்த எண்ணம் மாறவே இல்லையா பிராட்டிக்கு. காட்டில் விட்டதுக்கப்புறம் கூட நம்ம ஆத்துக்காரர் எவ்வளோ உயிராக இருக்கார். ஏன்னா இந்த விரகல்லாமே இப்போ புரியவே புரியாது. ஏன்னா விரகத்துக்குண்டான ஹேத்துவாக இருக்கிற பிரிவே இப்போ இல்லையே. நிஷ்கவலையாக ஆத்துக்காரர் அமெரிக்கா போகிறேங்கிறார், மாமி பாய் அப்படின்னு ஏர்போர்ட்டில் டாட்டா காமிச்சிட்டு ஆற்றுக்கு வந்துட்டு மறுநாளே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறான். அப்போ பிரிவே இல்லையே, இன்னும் பார்க்க முடியலையே, ஃபோன் இருக்கக்கூடாது, லெட்டர் மூலியமாக தான் பார்க்கலாம், பார்க்க முடியல, பேச முடியலன்னா தானே விரகமே வரும்.
ஆமாம் வேறு அப்புறமா பேசிக்கிறேன் தூங்குறேன்னு ஃபோனை ஆஃப் பண்ணுற நிலைமையில தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கோம். அப்போ இந்த விரகெல்லாம் எப்படி புரியும்? விரகத்துக்கு இன்றைக்கி வேலையே கிடையாது. பார்க்கவே முடியக்கூடாது, ஒரு வார்த்தை பேச முடியக்கூடாது. 2 மாதம் ஆயிடுத்துன்னா தானே அது பார்க்க முடியலையே பேச முடியலையேன்னு தோணும். பிராட்டிக்கு சந்தோஷம். ஆஹா, நேற்று ராத்திரி கேட்டோம் நம்மளை வால்மீகியினுடைய ஆசிரமத்து பக்கத்தில் போய் நிறுத்தினேன். லக்ஷ்மணாட ரதத்தை பண்ணி இறங்கும் போங்க. பிராட்டி கேட்குறா, இது என்னடா அது புது பழக்கமாக இருக்கே, ராஜாங்க பழக்கம் இல்லையே அது. என்னன்னா சாரதி இறங்கி வந்து கதவை திறக்கணும், ரதி இறங்குவார். நீ இறங்கி வந்து கதவை திறந்தா தானடா நான் இறங்க முடியும். என்னன்னா லக்ஷ்மணா அது மாதிரி இறங்குங்கிறிய, மண்ணி விட்டுட்டு வர சொல்லி தான் உத்தரவு, திருப்பி ஐஷிண்டு வர உத்தரவு இல்லைன்னா. வந்ததே கோபம் பிராட்டிக்கு. கீழே இறங்கினான். இறங்கி ரத்தத்து முன்னாடி போய் நின்றுட்டு அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அப்படி முன்னாடியால் பிடிக்கிறான். லக்ஷ்மணர் உட்காண்டிருக்கார் ரத்தத்தில், இப்படி பிடிக்கிறான். இவர் எனக்கு இனி பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்ணினா கூட திருப்பி வருவேன்னு நினச்சிக்காது. உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லுங்கிறா. நீ உங்கள் ராஜா கிட்ட போய் சொல்லு, இது உங்கள் சூரிய வம்சத்துக்கு அழகா இல்லை நீங்கள் வசிஷ்டாச்சாரியால்கிட்ட படித்தேலே அந்த படிப்புக்கு அழகா ஆச்சாரியனுக்கு அழகான்னு இது கேளு. என்ன நீ இப்படி விடுறைய? எப்பவுமே ஒன்று நன்னா புரிஞ்சுக்கோ லக்ஷ்மணா, இன்றைக்கும் சட்டம் அப்படி தானே இருக்குது. இன்றைக்கும் லீகல் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது அதை அன்றைக்கே கேட்குறா பிராட்டி. ஒரு கவி கேட்டான், உண்மைக்கும் பொய்யுக்கும் எவ்வளோ தூரம்னு கேட்டான். உண்மைக்கும் பொய்யுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன? 4 விரக்கடன்னா. என்னன்னா காதுக்கும் கண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் 4 விரக்கடை. அதுதான் உண்மைக்கும் பொய்க்கு. ஏன்னா இன்றைக்கும் கோர்ட்டில் ஐ விட்னஸ் யாராவது இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு, பாக்கி விசாரணைலாம் செகண்டரி தான். இன்றைக்கும் நம்ம கோர்ட்டில் அப்படி தானே வச்சுட்டுருக்கோம். ஐ விட்னஸ் தான் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு. பிராட்டி லக்ஷ்மணரை பார்த்து கேட்குறேன், நான் எப்பேற்பட்டவன் நான்? பாவகேனா லங்கையில் அக்னி மூட்டி அதில் இறங்கி நான் திரும்பி வந்திருக்கேன். அக்னி பரீட்சை பண்ணி அக்னியில் இறங்கி நான் திரும்பி வந்திருக்கேன். அதை உங்கள் அண்ணா ஐ விட்னஸ் பண்ணியிருக்கார், அவர் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தன் சொன்னான்னு காதால் கேட்டதை வச்சுட்டு நீ என்னை தியாகம் பண்ணியிருக்க. ஐ விட்னஸ் தானே பிரைமரி எவிடன்ஸ். இது உங்கள் உங்கள் நீங்கள் பிறந்த வம்சத்துக்கு அழகா, படித்த படிப்புக்கு அழகான்னு நான் கேட்டேன்னு. இனி வரமாட்டேன். பிராட்டி என்ன பண்ணுறா, லக்ஷ்மணா பார்த்துக்கோ, நீ விடும் பொழுதே நான் கர்ப்பிணி. நாளைக்கு இதுக்கு யாராவது எதாவது சொல்ல போகிறான். நான் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தான் நீ என்னை தியாகம். அண்ணா பார்த்துக்கோ, உங்கள் அண்ணாட்ட போய் சொல்லு, கிளம்புன்னுட்ட. ஏன்னா ராஜபத்தினி ஒன்றும் அப்படி தான் இருப்பான். பிராமணால் ஆத்து மாவினா ஓணும் அழுவும் உட்காந்துன்னு ஒப்பாரு. ராஜபத்தினியானதுனால தைரியம். ஏன் ஜீனில் வருதுன்னா அதெல்லாம் இல்லை, ஜீனில் வருதுன்னா முதுகெலும்பில் இருக்குங்கிற, இந்த மேரோவில் இருக்கு. இல்லை இப்படி இருக்கோன்னா இல்லை. வால்மீகி பகவான் ஆசிரமத்துக்கு போகிறான். போனால் அங்கே தான் பிரசவம். வால்மீகி பிரசவம். ஏன் அப்படின்னா, இது பொண்ணு கர்ப்பம் தரிச்சிருக்கா, பிரசவத்துக்கு எங்கே போவா? அப்பா அம்மா அதுக்கு போவோம். பிராட்டிக்கு அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு என்ன பண்ணுவா? அண்ணாமணி அதுக்கு போவா. வால்மீகி பகவான் பிராட்டிக்கு அண்ணாவா. ஏன்னா பிராட்டி பூமியிலேருந்து கிடச்சா, வால்மீகி பகவான் புத்திலேருந்து மண்ணிலேருந்து வந்தார். அதனால் அண்ணாத்துக்கு இதெல்லாம் புரியுமோ ஜனங்களுக்கு எப்படி சொன்னால்? அப்போ தியாகம் பண்ணுற மாதிரி பண்ணி நாடகம் நடத்துகிறார் பகவான். என்ன கொஞ்சம் சீரியஸ் பிளே, பார்க்குறவாளுக்கும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது சீன், வேறு ஒன்றும் இல்லை விஷயம். அண்ணாத்துக்கு பிரசவத்துக்கு வந்திருக்கா பிராட்டி. வந்தால் முதல்ல குழந்தை போகும். அதை தர்பல வாங்கினார்.
குஷத்தில் வாங்கினதுனால அவனுக்கு குஷன்னு பேர். பார்த்தா இன்னொரு குழந்தை பிறக்கிறது, ட்வின்ஸு. அதை கம்பிளியில் வாங்கினார். கம்பிளியில் வாங்கின உடனே 11 பேர். குஷன் பேர், 11 பேர். அது எதில் வாங்கினாரோ அதே பேராக வந்துடுது குழந்தைய. முதல் குழந்தைய தர்பேல வாங்கினார், ரெண்டாவது குழந்தைய ஏன்னா மடி ஒன்றும் கம்பளியில் மடி ஒன்றும் நம்ம வாங்குறார். வால்மீகி பகவான் அண்ணா வாங்குறார், தங்க மருமான்களை வாங்குறார். அண்ணா வாங்கி என்ன யார் குழந்தையெல்லாம் தெரியுமே, அதனால் அவரே எல்லா சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி உபநயனாதிகள்லாம் பண்ணி எல்லாம் வேதம் எல்லாம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தையும் உபதேசம் பண்ணி நீங்கள் போய் சொல்லுங்க. என்னென்னா இத்தனை எதனால் நடக்கிறதுனா பிரபுவனுடைய திருவுள்ளம். எழுதணும்னா வால்மீகி பகவான் எழுதணும்னா எல்லாம் எழுதி வை அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்கிறாரு. எழுதி வைன்னா யார் எழுதுறது? அவனான இருந்தால் மச்சினர் துணை இருந்தால் மலை ஏறலாம். மச்சினர் ஒன்றும் வால்மீகி பகவான் ஆத்துக்காரியோட அண்ணா, அதனால் மச்சினரே எழுதுவார். ஏன்னா தெரியும் அண்ணா நம்ம பார்த்து மாப்பிள்ளையை தெரியாதோ, அதனால் அவர் எழுதுகிறார். நீ போய் சொல்லு நாரதா, ராமாயணத்தை எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுட்டார். அவர் வரார். நாரத பகவான் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்து உட்கார்ந்தா தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா, பரிஷ்காரமான கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, 16 குணங்கள் கொண்ட ஒரு புருஷன் பூர்ணன்னு வேதம் சொல்றதே, அப்படி உள்ளவா யாராவது இருக்காளா? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவானே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோதித க்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்ரதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய संयुगे ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். 16 குணங்கள் கொண்ட ஒரு புருஷன் இருக்கானா? இருக்காம்பா, வைகுண்டவாசின்னு சொல்லக்கூடாது. இப்போ கிளம்பினா போய் அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகே போய் பார்த்துட்டு வரணும். அப்படி யாராவது இருக்காளா? என்னென்ன குணம்? குணவான்னு முதல்ல சொல்கிறேன். குணவான்னா என்னன்னா, இங்கே வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது சரணாகதி பண்ணுறவால ரட்சிக்கிறவனா இருக்கும். சரணாகதி சாரின்னு விட்டா ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். தப்பு பண்ணிட்டான் ஒருத்தான், அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அவன் ஒரு கொலை பண்ணிட்டான். அதுக்கு கொலை பண்ணினவனுக்கு என்ன தண்டனைனா தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா, அவனை கொல்லுண்டு. கொலை பண்ணியிருக்கானோ அவனை கொல்லணும். இன்றைக்கும் அப்படி தானே இருக்குது. கொலை பண்ணியிருக்கான்னா தூக்குள்ள போடுங்கிறானே. கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? கொல்லணும். அவன் அங்கேருந்து வரான். யார் பார்ட்டியோ டைரக்ட்லி அஃபெக்டட் பார்ட்டி யாரோ அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிருங்கோ, இனி நான் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுருங்கோன்னு கேட்டுட்டா அவனை விட்டுடணும்னு இருக்கு. அவனை அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கக்கூடாது, அவனை விட்டுடுங்கிறது சாஸ்திரம். என்னென்ன சரணாகதின்னா, சாரின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோ, அவனை விட்டுடுங்க. நம்மளை ஒருத்தர் சரணாகதி பண்ணினா அவள் நிமித்தமாக அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம நல்லது தான் செய்யணுமே தவிர அவள் விஷயமாக கோவப்படக்கூடாது. சரணாகதி பண்ணினவளை காப்பாற்றணும். குணவானு கஷ்ட வீரியவானு, வீரனாக இருக்கணும். வீரன்னா என்ன? 4 பேர் மண்டையை உடைக்கிறது, கைகாலை உடைக்கிறது, அப்படி வீரன்னு பேர். வீரன்னா என்னன்னா, லௌகீக வைதீகேஷு குஷலஹா வீரா. ஒரு லௌகீக காரியமோ வைதிக காரியமோ அந்த காரியம் பண்ணினா நேர்த்தியாக இருக்கணும். இந்த வைதிக லௌகீகத்தில்
திறமசாலியாக இருக்கிறவனுக்கு வீரன் பேர். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் திறமையோடு அந்த காரியத்தை அவன்கிட்ட அந்த காரியம் சொல்லியிருக்கேன், நீ போய் பாரு சரியாக பண்ணுறானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன்கிட்ட அந்த காரியம் சொல்லிட்டேன்ப்பா, அதை மறந்துடு, நீ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லணும். அவளுக்கு தான் வீரன்னு பேர். வீரியவானு தர்மஜ்ஞா, தர்மம் தெரிஞ்சவனா இருக்கான். பிரபுவுக்கு என்னவா தர்மம் தெரியும் அப்படின்னா, தாடகையை வதம் பண்ணினார், சுபாபுவை வதம் பண்ணினார், மாரீச்சனை வதம் பண்ணலை. ஏன்னா இப்போ தான் அம்மாவை கொண்டு இருக்கோம், தம்பியை கொண்டு இருக்கோம், கர்மா பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு மாரீச்சனை விட்டார். அம்மாவுக்கு கொல்லி போடணும்னா தர்மம் தெரிஞ்சவர். கிருதஜ்ஞ, நன்றி மறவாத இருக்கணும். நன்றி மறக்கலாம். செய் நன்றி கொன்ற மகருக்கு நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். நன்றி மறக்காதவனார். மறக்கவே மாட்டாராம் பிரபு, மறக்கவே மாட்டாராம். சுக்ரீவனை எப்படி கொண்டாடுறான், எப்படி கொண்டாடுறா சுக்ரீவனை, விபீஷணனை எப்படி கொண்டாடுறான், ஏன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் மறக்காமல் நெஞ்சில் வச்சுட்டு இருக்காராம். பண்ணினாலே நமக்கு பண்ணினாலே, நமக்கு பண்ணினாலே, நமக்கு பண்ணினாலேன்னு நெஞ்சிலேயே வச்சுட்டு இருப்பாராம். கிருதஜ்ஞ சத்யவாக்கியா, என்ன பேசினாலும் அது சத்தியமாக இருக்கும். சத்தியத்தை பேசுறதுங்கிறது ஒன்று, எது பேசினாலும் அது சத்தியமாகிறதுங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா, பிராட்டி கேட்குறா, நாதா இது மாதிரி ரிஷிகள்கிட்ட ஆக்ரோஷமாக பேசுகிறேனே, அந்த ராட்சசாலாம் நம்மள்கிட்ட சண்டைக்கு வரலையே, நம்மள்கிட்ட சண்டைக்கு வராதவாள்கிட்ட நம்ம எதுக்கு சண்டைக்கு போனோம்னு கேட்குறா. அப்போ தான் பிரபு சொல்கிறா, ஹே பிராட்டி, ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கு சத்தியம் கொடுத்தாச்சு, அதை காப்பாற்றணுங்கிற விஷயத்தில் நான் என் உயிரை இழந்தாலும் இழப்பேன். துவாம் வாசீதே, உன்னை இழந்தாலும் இழப்பேன். லக்ஷ்மணே பிச்சா, லக்ஷ்மணனை இழந்தாலும் இழைப்பேன். ரிஷிகளுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவேன். 15வது வருஷம் நான் அயோத்திக்கு போகிறதுக்குள்ளே ராவண சம்ஹாரம் பண்ணுவேன். இவர் ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. இவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் நடக்கிறது. உன்னை இழந்தாலும் இழப்பேன்னாரோ பிராட்டி இழந்து கதற, என்னை இழந்தாலும் இழப்பேனோ பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு கீழே விடுறார். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தாரோ ராமர் எழுந்தார். லக்ஷ்மணர் நாகபாசத்தில் அடிபட்டு கீழே கிடக்கிறார், எழுதுகிறார். அப்போ என்னன்னா, சத்தியம்னா யோசித்து யோசித்து உண்மையை பேசுறது மாத்திரம் சரி, அதெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங் லெவல். அந்த தபஸு கூட 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 இவா என்ன பேசுகிறாலோ அது சத்தியமாக போயிடும். வாயால் அப்படி சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவாரோன்னா, நீங்கள்லாம் சொல்லாதீங்க சார், நடந்துக்கிறது தொலைச்சிட போகிறது. அப்போ என்னென்ன தபஸு, தபஸு யத்தி மனசாத்தியாயதி தத் வாசா வததி தத் கர்மனா கரோதி. சத்தியம்னா என்னன்னு வேத டெஃபினேஷன் கொடுக்கறது. மனசுலால என்ன நினைக்கிறையோ அதை வாயால் பேசு, வாயால் என்ன சொல்கிறையோ அதை செயலில் படுது. அதுக்கு தான் சத்தியம்னு பேர். சத்தியவாக்கியா திருடவிரதா. திருடம், ஒரு விரதம்னு இருந்தால் திருடமாக இருக்கும். ஏகாசி விரதம் இருக்கேன் சார் அப்படின்னா, ஏகாசி விரதம்னா ஏகாசி விரதமாக இருக்கணும். சாப்பிடக்கூடாது, வாய் உள்ளே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் பிராமணா நாம் பயோஹிதம். பிராமணாளுக்கு பால் சாப்பிட்லாம், தப்பு இல்லை, விரதபங்கம் கிடையாது. பயோ பிராமணஸ்ய விரதம், விரத நாளில் பால் சாப்பிட்டா தப்பு இல்லை, அதனால நீங்கள் பால் சாப்பிடுங்க. என்ன வெறும் பாலில் கொஞ்சோண்டு சீனி போட்டுக்க போகிறேன், கொஞ்சம் டிகாஷன் ஊற்றிக்க போகிறேன், அவ்வளோதானே. இதனால் என்ன வருதுன்னு இப்படிலாம் சொல்ல. ஏன்னா விரதத்தில் திருடத்துவம் இல்லை, திருடம் விரதா. 14 வருஷம் போனோம்னா அம்மா வரா, அப்பா போவே போயிட்டார், அம்மாக்கள்லாம் வரா, தம்பிகள்லாம் வரா, ரிஷிகள் அத்தனை பேரும் வரா, வசிஷ்டாச்சாரியால் வரா. ராமா சத்தியம் கொடுத்த அப்பாவே போயிட்டாரா, நீ திரும்பி வாடான்னா அப்பா போனால் போயிட்டு போகிறார், அவர் வாக்கு இருக்குது. இப்போ நான் 14 வருஷம் நான் விரதம்னா விரத பிதிருவாக்க பரிபாலனம்ங்கிற விரதம் அப்படின்னா விரதம். இந்த 15வது வருஷம் முதல் நாள் தான் நான் வருவேனே தவிர வரமாட்டேன். அம்மா சொல்கிற அப்படின்னு வரலாமே, அம்மாவுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, தாயிர் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, இல்லைன்னு டைலாக்லாம் சொல்லிட்டு வரலாம் ஒன்றும் திரும்ப. நான் திருடம் விரதா. ஏன்னா சத்தியவதி சொல்கிறா, சத்தியவதி பீஷ்மாச்சாரியார்கிட்ட சொல்கிறான்னு, அப்பா குடும்பம் நிர்மூலமாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாட்டேங்கிறாரு.
பீஷ்மாச்சாரியர் மாட்டேங்கிறார். ஏன் நான் குடும்ப நிர்மூலமாக இருக்கு, நான் சொல்கிறேன் நீ பண்ணிக்கோங்கிறார். மாட்டேங்கிறார். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, நமக்கு இன்னொரு புள்ள இருக்கானே பீஷ்மரோட அண்ணா யார், வியாசாச்சாரியார். வியாசரை கூப்பிட்டு அம்பிகை அம்பாலிகை அப்புறம் அந்த தாசிக்கு நீ திருதராஷ்டிரன் அவதாரம் பண்ணுறார், பாண்டு அவதாரம் பண்ணுறார், விதுரர் அவதாரம். அப்போ என்னன்னா அந்த விரதம்னு ஒன்று நம்ம எடுந்தோம்னா அதுக்கு எல்லா விதத்துலையும் இடைஞ்சல்கள் வரும். விரதம் படித்தா தானே சார் டெஸ்ட்டு, ஸ்கூலுக்கே போகாதவனுக்கு எக்ஸாம் உண்டான எப்போ விரதம்னு இருக்கோ அப்போ தான் பங்கத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் எவ்வளோ டெஸ்ட்டு, நீ எவ்வளோ திருப்தியாக இருக்க. பலோதய கர்மனாங்கிற காளிதாசன். சூரிய வம்சத்தில் யாராவது எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு விரதம் இருந்தான்னா அந்த விஷயத்தினுடைய பலன் கண்ணில் தெரியற வரைக்கும் அந்த விரதத்திலிருந்து நகர மாட்டான். திருடம் விரதா சாரித்ரேண ச கோயுக்தா, வாழ்ந்து காட்டுறது. சரித்திரம்னா அதானே சொல்கிறோம். ராமர் சரித்திரம் சொல்லுங்கோ, கிருஷ்ணர் சரித்திரம் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். சரித்திரம்னா நான் வாழ்ந்து காட்டுறேன். அப்படி எதுவுமே தனக்கு என்னவோ அதை தான் பண்ணுவார். என்ன அப்படின்னா தர்மம் சொல்கிறதானா கூட தான் ரூலில் நிற்பார். எதிராளிக்கு சொல்லும் பொழுது எக்ஸப்ஷனை சொல்லுவார். இது பரவாயில்லையா, பரவாயில்லப்பா, நீ இதை பண்ணு, பரவாயில்ல. கோதானம் பண்ண முடியலையா, மட்டை தேங்காயை வச்சு கொடு, பரவாயில்ல. அப்படி சொல்லுவார். ஏன் அப்படி தான் நமக்கு எப்படின்னா நம்ம குணத்துக்கும் ராம குணத்துக்கும் எப்பவுமே நேர் விரோதம். நம்ம அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணும்பொழுது ரூலை உபதேசம் பண்ணுவோம். நீ ஏன்டா அப்படி பண்ணலைன்னா நம்ம எக்ஸப்ஷன், இப்படி ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது சாஸ்திரத்திலேயே பரவாயில்லன்னு சொல்லியிருக்கா அப்படிம்போம். ஆனால் பிரபு எப்படின்னா தனக்குன்னு வரும் பொழுது லங்கையே பவித்திரம் பண்ணிட்டு இருந்தா 10 மாதம் பிராட்டி, அப்படி உள்ள பிராட்டிய அக்னியில போட்டு எடுத்துக்கிறார். ஆனா தெரிஞ்சே பிரஷ்டையா போன அகல்ய எந்த பிராயச்சித்தமும் சொல்லாம பாத தூளியினால சரி பண்ணி சரித்திரம். அப்படி இருக்கோன்னா ராமாயணம்னா கதை இல்லை அது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நாளைக்கு நம்மள்ட்ட ஏதாவது சிரார்த்தம் பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது, இது மாதிரி இங்கே மாட்டின்ட்டேனே அப்படின்னா பரவாயில்லப்பா, ஒன்றும் விஷயம் இல்லை. இருக்கிற அங்கே பக்கத்தில் உள்ள பிராமணனை வந்துட்டு ஒரு தத்தத்தை கொடு, அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்புறம் இங்கே வரும்பொழுது நல்லா பிராமணனை வச்சு சிரார்த்தம் பண்ணி அப்படி சொல்லணும். வேணா உடுடியா வினா போயிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. சாரித்ரேணச்ச கோயுக்தா, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ரிஷிகள் இந்து மதத்தில் பிறந்து ஒருத்த சிரமப்படுறேன்னே சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் வழி இருக்கு. என்ன வேணும்னாலும் நம்ம அடையிறதுக்கு இந்து மதத்தில் வழி, எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்து மதத்தில் பொறுத்தவரை என்ன பண்ணுறது, எனக்கு புரியலையே, சிரமப்படுறேனே, வருத்தப்படுறேன்னு சொல்லாத. அதுக்கு உண்டானது நீதி சாஸ்திரத்திலேயே நான் சொல்லும் பொழுது தனவந்த மதாதாரம் தரித்திரம் ஆதாபஸ்வின், சில பேரெல்லாம் கண்ணால் பார்த்தாலே ஸ்நானம் பண்ணுங்கிறார். என்ன முக்கியமாக 2 பேர் என்னன்னா தனவந்த மதாதாரம் தரித்திரம் ஆதாபஸ்வி. தனவன் நிறைய பணக்காரனாக இருக்கான், ஆற்று தெருமனையில் ஒரு பிள்ளையார் கோவில் அதுக்கு சம்ரோக்ஷணம் அப்படின்னாக்க 101 ரூபா கொடுக்குறான். தனவந்தனாக இருக்கான், ஆனால் அதாத்த தரமாட்டேங்கிறான், தர்மத்துக்கு தரமாட்டேங்கிறான். அவன் போய் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் 10,000 ரூபா கொடுத்து ஒரு டீ குடிச்சிட்டு வரான். தர்ம காரியத்தை கொடுப்பா, பக்கத்தில் பாடசாலை நடக்கிறதே ஏதோ 10 லட்சம் ரூபா கொடுப்பான்னாக்கா தரமாட்டேங்க. அவனை பார்க்காத. தனவந்த மதாதவன் நிறைய காசு வச்சுருக்கா, தர்மத்துக்கு தரமாட்டேங்கிறான் பாரு, அவனை கண்ணால் பார்க்காத. தரித்திரம் அதபஸ்வின், பரம தரித்திரனாக இருக்கான். இந்த தரித்திரம் போகிறதுக்கு என்ன வழின்னா தபஸ் பண்ணினா தரித்திரம் போயிடும். ஆனால் பரம தரித்திரனாக இருக்கான், சோம்பேறித்தனப்பட்டு அலுப்பு பட்டு தபஸ் பண்ணாமல் இருக்கான். அந்த தரித்திரத்தை போக்கிக்க. கிரகஸ்தன் தரித்திரனாக இருக்கக்கூடாது. சாஸ்திரமே சொல்கிறது சௌக்கியமாக இருக்கும். அதுதானே கிரகஸ்த ஆசிரமம். இன்றைக்கி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா மணத்தக்காளி சுண்டைக்காயெல்லாம் போட்டு ஒரு வெத்த குழம்பு பண்ணு, நல்லா ஜீரா ரசம் வை, நல்லா வாழைப்பூ இருந்ததுன்னா பருப்பு சீலி பண்ணு, அப்பளம் இருந்ததுன்னா புரி சொல்லணும். கிரகஸ்த தர்மம். ஏதோ ஒன்று பண்ணு, பரவாயில்ல, என்ன பண்ணுறது.
ஏதோ ஒன்று பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு போர் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சௌக்கியமாக இருக்கணும், அதுக்கு தானே கிரகஸ்தாசிரமம். எதுவும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்குது, சன்னியாசாசிரமம் இருக்குது. கிரகஸ்தாசிரமம் எதுக்குன்னா, ஏன் இன்னும் நேத்தி தான் தோசை பண்ணினேன், இன்றைக்கும் தோசையா, அடை பண்ணினா என்ன கேடு கேட்கணும், அடை பண்ணினா என்ன கேடு கேட்கணும். நேத்திக்கு தான் கூட்டு பண்ணினேன், இன்றைக்கி அவியல் பண்ணேன் சொல்லணும். ஏன்னா நெய் இல்லையா சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இரு அதை ரிணம் கிருத்வா கிருத்தம் பிபேத்துங்கிறது. கடனை வாங்கியாவது நெய் சாப்பிட்றான், கொடுக்கறத அப்புறம் பார்த்துப்போம். நெய் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கடனை வாங்கியாவது நெய் சாப்பிடும். லேவிஷாருன்னு அர்த்தம் இல்லை, உனக்கு உண்டானதை அனுபவி. அதுக்கு தானே கிரகஸ்தாசிரமம்னு இருக்கு. ஏன்னா நீ அப்படி துஷ்டியா புஷ்டியா இருந்தால் தான் உனக்கு கீழே உள்ள பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் உனக்கு மேலே உள்ள சன்னியாச ஆசிரமத்தையும் நீ காப்பாற்ற முடியும். ஏன் அவெல்லாம் போய் சம்பாதிக்க முடியுமா? விதுர நீதியில் விதுரர் சொல்கிறார், 2 பேரை வயத்தில் கல்லை கட்டி படகுல கொண்டு போய் நடுக்கடலில் போட்டுட்டு வந்திருக்கிறார். 2 பேர். யார் அந்த 2 பேருன்னா, சம்பாதிக்காத கிரகஸ்தன், சம்பாதிக்கிற சன்னியாசி. இவா 2 பேரும் இவனை கிரகஸ்தானை என்ன பண்ணுறது? இதெல்லாம் விரக்திலாம். அதெல்லாம் விரக்திலாம் கிரகஸ்தனுக்கு கிடையாது. உனக்கு விரக்தி வந்துடுத்து, ஞானம் வந்துடுத்துனா நீ மொட்டை அடிச்சுக்கோ, பூனலை கட்டி ஓடு, காஷாயத்தை கட்டின்னு ஓடு, உனக்கு எதுவும் வேண்டாம். நீ எப்போ ஆற்றுல இருக்கியோ நீ ஸ்ரார்த்தம் பண்ணு, 5 கறி பண்ணு, 5 கறி பண்ணு, அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணு, 5 கறி பண்ணு, அம்மாவுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணு, மாலைபட்சம் 15 நாள் தர்ப்பணம் பண்ணு. உங்கள் கார்மிக பித்திருக்கள்லாம் இருக்கா, எல்லாரும் வைப்போம். ஒன்றா நம்பி தானே அவள் பரம்பரையில் உனக்கு இடம் கொடுத்துருக்காள்னா பிறக்கிறதுக்கு. அப்போ என்ன, நல்லா அனுபவி. இல்லை நல்லா ஸ்ரத்தையாக பண்ணு, சாரதங்கள்லாம் ஸ்ரத்தையாக பண்ணு. வெறும் நல்ல கேளு, ஏன் அடாவியல் பண்ண என்ன கேட்டு கேளு. பண்ணினா என்ன பண்ண, நான் வாங்கி போடுறேன், என்னோட சாமான்லாம் அடாவியல் பண்ணு, பெசரட்டு பண்ணு அப்படி சொல்லணும். ஏன் அப்படின்னா தரித்திரம் அதபஸ்வினம். ஒரு தரித்திரம் போகிறதுக்கு வழி இருக்கணும்னா சாஸ்திரம் சொல்கிறது, இந்த பண்ணு, லக்ஷ்மி ஹோமம் பண்ணு, மகாலட்சுமி ஹோமம் பண்ணு, புள்ள இருக்கான் ஆற்றுல கல்யாணம்னா சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணினா கல்யாணம் ஆகுது. அப்போ தரித்திரன்னு எப்போ தெரிகிறதோ ஆலசியமாக உட்காராத, பண்ண மூடு, தபஸ் பண்ணால் தரித்திரம் வேணும். இப்போ என்னென்ன சாரித்திரேனச்ச கோயுக்தா, சரித்திரத்தினால வரணும், ஒன்றும் வாழணும், வாழ்ந்து காட்டணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா இங்கே இருக்க முடியாது, ஒரு நாள் ஒரு ஊருக்கு போய்த்தான் ஆகணும், அப்புறமா வானுரையில் தெய்வத்தில் வைக்க, அது அவரை அப்புறம் வைக்கலாம். முதல்ல வாழணுமே. இல்லை லாவிஷாருன்னு அர்த்தம் இல்லை. எல்லாம் பென்ஸு BMW வாங்கிக்கோ, 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி இல்லை. சாப்பிட்றத ஒரு வேளை சாப்பிட்றியா, நல்லா திருப்தியாக சாப்பிடு. நெய் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், வடை வேண்டாம், அது கொலஸ்ட்ரால் அப்படிலாம் பண்ணலாம். ஏன்னா நீ 4 வேளை சாப்பிட்டா தான் அதெல்லாம். நீ ஒரே வேளை சாப்பிடு. அஸ்தமிச்சு பல்லு தேய்க்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். சூரிய அஸ்தமனம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, பல் தேய்க்கக்கூடாது. அப்போ டாக்டர்லாம் இன்றைக்கி சொல்கிறான், பல்லுலாம் கேவல ப்ராப்ளமாக போயிடும், நீங்கள் பல்லு தேய்க்கக்கூடாது. பல்லு தேய்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, பல்லு தேய்க்கும் அளவுக்கு நீ சாப்பிடக்கூடாது. ஏதோ ராத்திரியில் துளிவிட்டு மோர் சாதம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போய் படுத்து தூங்கு. கார்த்தால் எழுந்து அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு 11:30 மணிக்கு நல்லா எல்லாம் 7 கோர்ஸ் மீல்ஸ் சாப்பிடும், ஒன்றும் பண்ணாது, சௌக்கியமாக இருக்கலாம். ஏன் அப்படி தானே இருந்தால் எல்லாரும், நம்ம தாத்தாலாம் அப்படி தானே இருந்தா. ஒருத்தருக்காவது சுகர் ஆகுது, பிபி ஆகுது. நான் சுகரை விட்டுட்டேன், நீ சுகரை விடவே வேண்டாம், யாரும் விட சொல்கிறா உன்னை? அஷ்டபதியில் ஜெயதேவர் சொல்கிறார், சாத்வி மாத்வீக சிந்தான பவதி பவதகா சர்க்கரே கர்க்கசாஷி திராட்சியே திரக்ஷந்திகே துவாம் அமிர்தமிருதமசி க்ஷீர நீரம் ரசஸ்தே. இந்த அஷ்டபதி எப்படி இருக்குன்னா, சர்க்கரை விட திதிப்பாக இருக்குங்கிற, திராட்சையை விட நன்னா இருக்குங்கிற. இப்போ சர்க்கரை என்னமோ இப்போ கண்டுபிடிச்சதுன்னு நினச்சிக்காதீங்க. பூமி உண்டானனால சர்க்கரை இருக்கு. நீ சர்க்கரை சாப்பிடாம ஏன் போனோம், குடிச்சிருக்கா சர்க்கரை, நன்னா சாப்பிடு. காப்பிக்கு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சாப்பிடு, நன்னா கேசரி சாப்பிடு, 10 லட்டு சாப்பிடு, 10 ஜிலேபி சாப்பிடு, ஜாங்கிரி சாப்பிடு, பாதுஷா சாப்பிடு. இன்னைக்கு 10 லட்டு சாப்பிட்டியா, அது என்ன, நான் 4 கிலோமீட்டர் கூட நட, அவ்வளோதான், சரியா போச்சு. நான் நடக்க மாட்டேங்க, நீ நடக்காதது தான் ப்ராப்ளமே தவிர சக்கரை ப்ராப்ளம் கிடையாது. பிரம்ம சிருஷ்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ?
பிரம்ம சிருஷ்டியில் வேதத்தை வச்சுன்னா சிருஷ்டி பண்ணியிருக்கார். அப்போ இது நல்லது கெட்டதுன்னு எப்படி ஒன்னால அதை நல்லதா ஆக்கிக்க முடியல. நல்லதையும் நீ கெட்டதாக ஆக்கிக்கிறியே தவிர நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தானா எதுவும் உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ பாட்டு இருக்கிறபடி இருந்துட்டு கிளம்பி போயிட்டான். சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா ஜீவராசி உன் வயிறு மாதிரி எல்லா வயிறையும் பா. உனக்கு பசிக்கிறதா அது மாதிரி ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ங்கிற அப்பா தசரத மகாராஜா கூப்பிட்டு ராமா நாளைக்கு சும்மா தான் இருந்தார். துரியோதன் மாதிரி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு கேட்கல, அவரை பேசாததான் இருந்தார். ராமா இங்கே வா, அப்பா உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம். சரிப்பா சரி. மறுநாள் காட்டுறேன், ராமா இங்கே வா உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. அதுவே எவ்வளோ பெரிய இடி மனசு. பட்டாபிஷேகம்னு முதல் நாள் ரக்ஷாபந்தனம் பண்ணியிருக்கார், மறுநாள் கூப்பிட்டு இந்த ரக்ஷையை கழிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுங்கிறாரே, எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அதுவும் போக நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, காட்டுக்கு ஓடு. எவ்வளவு இடியா இருக்கும், நம்மளாலாம் தாங்க முடியுமா? அது மாதிரி ஏதாவது ஒரு அல்பத்துக்கே நமக்கு தாங்க முடியும். பட்டாபிஷேகம் கிடையாது, காட்டுக்கு ஓடு. உடனே சித்திகாரி என்ன பண்ணா, ரத்தத்தில் ஏற்றி அனுப்பிச்சுட்டான். 3 நாள் போகிறார். 3 நாள் ரத்தத்தில் போய் 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 ஸ்ருங்கபேரபுரம் போகிறார். குஹை சக்கியம் பண்ணிக்கிறார். ஜனங்கள்லாம் ரத சக்கரத்தில் தலையை கொண்டு வைக்கிறா. ஆமா நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோம், நீ தான் ராஜாங்கிறா. நாங்கள் ஜனங்க பூரா ராமருக்கு தான் சப்போர்ட்டு. ஏக சித்தமாக ராமர் தான் ராஜாங்கிற அத்தனை ஜனங்களும். டெமோக்ரஸி ஏக சித்தமாக ராமர். அத்தனை பேரையும் சமாளித்து என்ன பண்ண போகிறோம்? 14 வருஷம் ஆத்துக்காரியை வரை அழிச்சுட்டோம். ஏகாக்கியாக சௌரியமாக கையை வீசிட்டு நம்ம ஊருக்கு போனால் கவலையே இல்லை. ஆற்றுல இருக்கிறவெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு குலதெய்வம் கோவில் போயிட்டு வரதுக்குள்ள பொறுன்னு அறுத்து பாருங்க. ஆத்துக்காரை ஐசிக்கிறார், தம்பி ஐசிக்கிறார். எப்படி இருக்கும் அவர் ராமருடைய இந்த மனஸ்திதி எப்படி இருக்கும்? 3 நாள் போய் சிங்கபேரபுரத்தில் குஹசக்கியம் பண்ணிட்டு குஹன் கொண்டு வந்து கொடுக்குறான். ராமா ஏதாவது சாப்பிடுங்கிறான். தொடமாட்டேங்கிறான், எதுவும் தொடலை, வேண்டாங்கிறான். ராமா நீ ஏதாவது எடுத்துட்டு தான் ஆகணும். அப்படிங்கும் பொழுது சர்வபூதேஷு கோகி, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறார். இந்த ஸ்திதியில் ஒருத்தர் இருக்கார், நம்ம இருக்கோம். நான் இந்த ஸ்திதியில் ராஜ்யம் கிடையாது, காட்டுக்கு ஓடு, ஆத்துக்காரி ஐசிட்டு காட்டுக்கு ஓடுங்கிறச்ச ஏதாவது வாங்கிக்கோ ராமான்னு குகன் சொல்லும் பொழுது ராமர் சொல்கிறார், குஹா என் கூடவே வந்த இந்த குதிரை இருக்கே, இந்த குதிரை 3 நாளாக சாப்பிடலை, அந்த குதிரைக்கு ஏதாவது கொள்ளு இருந்தால் கூடங்க. அந்த ஸ்திதியில் நமக்கு குதிரைலாம் ஞாபகத்தில் இருக்குமா? என்ன தோணும் நமக்கு? ஆத்திரமாக வரும், கோபம் வரும், யாரை பார்த்தாலும் வல்லுன்னு இப்படி தானே இருப்போம். ஆனால் இங்கே பிரபு சொல்கிறார், குதிரை 3 நாளாக பட்டினி கிடக்கிறது, அந்த குதிரைக்கு பசிக்கும் கொஞ்சம் கொள்ளு கூட குஹா அப்படிங்கிற. சர்வபூதேஷு கோகிதா, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி புரியும், ஹிதம் பண்ற. சர்வபூதேஷு கோகிதா வித்வான் கஹா, வித்வானா இருக்கான். நிறைய படிக்கிறவாளுக்கு வித்வான்னு பேர் இல்லை, நிறைய படித்தாக்கா பண்டிதன்னு பேர். வித்வான்னா என்னென்னா அந்த சாரம் தெரிஞ்சுக்கணும், படித்த சாரம் தெரிஞ்சுக்கணும். நம்மள்கிட்ட யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாக்க அவளுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லணும். அவனுக்கு தான் வித்வான்னு பேர். அதனால் நீ இது பண்ணினாதான் பழப்ப, இல்லைன்னா வீணா விடுவேன்னு சொல்லக்கூடாது. நீ இது பண்ணுப்பா போருப்பா. துர்கைமன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை ஒரு அம்பாளுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றிட்டு வாப்பா, போடும், எல்லாம் சரியாக போயிடும். அப்படி சொல்லணும் மட்டும். வித்வான் கஹா கசமர்த்த, சாமர்த்தியசாலியாக இருக்கும். சாமர்த்தியசாலினா என்னன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு சாமர்த்தியசாலின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதனால் அவர் ஏமாத்தினார்னா கண்டே பிடிக்க முடியாது சார், அவ்வளோ சாமர்த்தியமாக ஏமாத்துவார்னு
ஏமாத்துறதுக்கு சாமர்த்தியசாலின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவுட்விட் பண்ணுறதுக்கு சாமர்த்தியசாலின்னு பேர் இல்லை, எல்லாரோடையும் அரவணைச்சிண்டு போகிறதுக்கு தான் சாமர்த்தியசாலி. ஏன்னா அவ அப்படி எப்படி இருப்பா, அவளுக்கு தகுந்த மாதிரி அவுட்ஃபிட் பண்ணுறது இல்லை, அவளுக்கு தகுந்த மாதிரி இருந்துன்னு எல்லாரும். ஏன்னா பரதேசியாக கிளம்புறார் முதல் நாள் வனவாசம். ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேர். எத்தனை பேர் போனான் வனவாசத்துக்கு? 3 பேர் தானே போனான். 3 பேர் முதல் நாள் வனவாசத்துக்கு கிளம்புறார். இவர் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி பாருங்க. 15வது வருஷம் திரும்பி வரும்பொழுது அசுர ராஜ்யம், வானர ராஜ்யம் எல்லாத்தோடையும் பெரிய புஷ்பக விமானத்தில் நகநகன்னு வந்து இறக்குறார். சாமர்த்தியசாலியே இல்லையா? அப்படி இருக்க வேண்டாமா? என்கிட்ட ஒன்றும் பேசி தொலையாத, எங்கள் அப்பாவே என்னை காட்டு இருக்கு துரத்தி விட்டுட்டான்னு கவலையில் இருக்கேன் நான். அப்படி ஏன் சொல்கிறேன்? யார்கிட்டயாவது இது மாதிரி பேசினான். அப்புறம் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு நஷ்டம். ஆத்துக்காரியை தூக்கின்னு போன போது கூட ராவணன் ஒழியட்டும்னு சொல்லலை சார். அந்த ராவணனை பார்த்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நிற்கிறியடா, இன்னைக்கு வேணா போயிட்டு நாளைக்கு சீதையை கொண்டு விட்டுரு, யுத்தத்தை நிறுத்திடுறேங்கிற சாமர்த்தியமா இல்லையா? சாமர்த்திய சமர்த்தச்ச அப்படின்னு இப்படி வந்து இறங்குறார் பாரு. இது ஏதோ இந்த பட்டாபிஷேகம் ஆயிருந்ததுன்னா அயோத்திக்கு மாத்திரம்தான் ராஜான்னு ஆயிருக்கும். இப்போ சுக்ரீவனும் ராமா கிஷ்கிந்தா வானர ராஜ்யம் ஒன்னோடுதுங்கிறான். விபீஷண ஆழ்வார் அங்கே பட்டம் கட்டிட்டு ராட்சச ராஜ்யெல்லாம் ஒன்னோடுதுங்கிறார். அப்போ என்ன சாமர்த்தியசாலி? என்னன்னா 3 பேராக போயிட்டு புஷ்பக விமானத்தில் வழியறது நகன்னு வந்து அயோத்தியில் இறங்குறார். வித்வான் கஹா சமர்த்தச்ச கஷ்டைக பிரிய தரிசனா ஏக பிரிய தரிசனா. பார்த்தா பிடிக்கும், ராமரை பார்த்தா ஆசையா. அப்படி இருக்க நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அந்த 4 பேர் சிரிக்கணுமா இல்லையா? வந்துட்டோம் பார் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்தா எதிர்க்க வரவாளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். 100 ரூபா கொடுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. 100 ரூபா கொடுத்துட்டா பிடிச்சிருன்னு சொல்ல முடியாது. 10 லட்ச ரூபா வச்சுருக்கா சார், 100 ரூபா கொடுக்குறா, 100 ரூபா கொடுத்தா என்ன கேடுன்னு கேட்பான். அப்போ என்னென்ன பணத்தில் இல்லையே, நம்ம நடந்துக்கிறதுல தானே. நம்மள்கிட்ட நான் எதிராளிக்கு நம்மளை பிடிக்கிறது எதனாலன்னா நம்மளால. அப்போ என்ன ஏகப்பிரிய தரிசனம், ராமரை பார்த்தா பிடிக்குமா? ஏன்னா அவர் எப்படியே 2 ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பார். பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். டேய் நான் எனக்கு ஒரு ஓவர் போடுறா அப்படின்னு விளையாடுவாரா அந்த குழந்தையரோட. ராஜா நான் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவன் கண்ணத்தை கிள்ளி அடுத்த ராஜா பையில நீ தாண்டா இந்த நாட்டுக்கு ராஜாம்பறான். உடனே அந்த அண்ணா அந்த குழந்தையிலாம் ராமண்ணா ராமண்ணா நான் ஒரு ஓவர் போடுறேன் நீ விளையாடு, ராமண்ணா நீ எனக்கு ஒரு ஓவர் போட்டு நான் விளையாடுறேன். அப்போ என்னன்னா பார்த்தா பிடிக்கணும். ஏக பிரிய தரிசனா. இது ராமர்கிட்டேருந்து நம்மள்டேருந்து ராமரை பார்த்தா பிடிக்கிறது. ராமர்கிட்டேருந்து அவர் எப்படி இருப்பார்னா ஏக பிரிய தரிசனா. அவரை பார்த்தா கௌசல்யைக்கு முதல்ல பிறந்த போது பார்த்தபோது எப்படி பிடிச்சதோ அப்படியே 24 வயசுல பிடிக்குமா. ஏக பிரிய தரிசனம். அப்போ என்னன்னா நம்மளுடைய வரவு செலவு விருப்பு வெறுப்பை வச்சு தான் நம்ம பார்த்து மாமியை நமக்கு பிடிக்கும். பிரியமாக இருக்கிறதுங்கிறது அது வேற விஷயம். ஆனால் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது என்ன? ஆஃபீஸில் இன்றைக்கி நல்ல பிரமாதமான அப்ரைசல் மீட்டிங்கில் நல்ல போனஸ் கொடுத்துருக்கான்னாக்க ஆற்றுக்கு வந்தாக்க மாமிக்கு கனகாபிஷேகம் பண்ணுறான். போனஸ் கிடையாதுன்னுட்டாண்டாக்க இங்கே வந்து உருன்னு செருப்பு கட்டி போடுறான், உட்காந்துக்கிறான். காபி தரணும்னா காபி கலந்து உன் தலையில் கொட்டிக்கோங்கிறான். இப்போ அவனுக்கு அவளை பற்றின விஷயமே இல்லை. நம்ம வரவு செலவோட அந்த பிரியமோ துக்கமோ கோபமோ அங்கே பாயிடும். ஆனால் ராமருக்கு அது தெரியாதான், அது தெரியவே தெரியாத ராமருக்கு. கௌசல்யா சுசுபேதேனா புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. பிறந்த பொழுது ராமர் என்ன ஆனந்தத்தை கொடுத்தாரோ 25 வயசுலேயும் கௌசல்யக்கு அந்த எந்த குழந்தையாவது கொடுக்கும்போது எந்த குழந்தையாலையாவது கொடுக்க முடியுமா? ஏன்னா பங்கு போடுறதுக்கு இன்னொருத்தி வேற வந்துட்டான்னாக்க அம்மாவை பார்ப்போம். பொறி கிளம்புறது கண்ணில் அம்மாவை பார்க்குறான். நான் இல்லாத பொழுது எங்கள் ரூமுக்கு வந்தியாமே நீ அப்படிங்கிறான் அம்மாட்ட.
25 வருஷம் வளர்த்த அம்மா போயிட்டா, வந்து 10 நாளில் எங்கள் ரூமுங்கிறான் அவளை. நான் ஏப்பா அங்கே வரப்போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா அப்படின்னா, ஷெல்ஃபில் துணி கலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாளேங்கிறான். இவன் போய் பார்க்கல, இவனுக்கு சுய புத்தி இல்லை. கல்யாணம் ஆகி 10 நாளில் ஷெல்ஃபில் துணி கலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாளேங்கிறான். அப்போ என்னன்னா அப்படியே இருப்பாரான். அம்மாவை பார்த்தா அம்மாவுக்கு பிரியத்தில் தாரதமியமே கிடையாது. தசரதர் ராமரை பார்த்தா அப்படி பிடிக்குமா, சீதைக்கு ராமரை பார்த்தா அப்படி பிடிக்குமா, லக்ஷ்மணர் ராமரை பார்த்தா அப்படி எல்லாரும் முதல் தடவை ராமரை பார்க்கும்பொழுது எவ்வளோ பிரியம் இருந்தாலோ அதே பிரியத்தோட தான் ஆயுஷு பூரா இருந்தாலும். இது சாத்தியம் அதெல்லாம். ஏன்னா அவர் அப்படி இருக்கார். சதை கச்சைக பிரிய தர்சனா ஆத்மவான் கஹா ஞானி. ஆத்மவான், ஆத்மாவை அறிந்தவர். வைதேகி சகிதம் சுரத்ருவதிலே ஹைவே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சரசுதே தத்துவம் முனிபியः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி. பரதத்துவத்தை வியாக்கியானம் பண்ணுவாரா ராமச்சந்திரன். வேதாந்தம்னா அப்படி பேசுவார். ஆத்மவான்கா ஞானியா இருப்பார். ஜிதக்ரோதா கோபமே வராதுன்னு சொல்லலை, கோபப்படமாட்டார் சொல்லலை. ஜிதக்ரோதம் கோபத்தை ஜெயிச்சவரா. கோபமே வராதவா அப்படின்னா அசடுன்னு அர்த்தம். கோபம் வரணும். எங்கே கோபம் குணம், எங்கே கோபம் வரணுமோ அங்கே கோபம், எவ்வளவு கோபம் வரணுமோ அவ்வளோ கோபம் வரணும். அதுக்கு கோபம் நம்ம வசத்தில் இருக்கணுமே தவிர நம்ம கோப வசத்தில் ஆயிடணும். அதான் ஜிதக்ரோதம். கோபத்தை ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா வேணும்னா வரும், வேண்டான்னா பேசாத இருக்கும். கோபம் வந்து கண்ணா அப்படின்னான்னு எதாவது பேசிட்டு அரை மணி நேரம் கழிச்சு போய் சாரி தெரியாமல் பேசிட்டேன், கோபத்தில் புரியாமல் அப்படின்னா அசடு மாதிரி பேசக்கூடாது. கோபம்னாலும் ஆத்திர கோபப்படுறோம் அப்படின்னா கூட என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு கோபப்படுறோமோ அந்த கோபம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி நடக்கணும் அந்த விஷயம். அப்போ தான் அந்த கோபத்துக்கு வேல்யூ. சும்மா எடுக்கிறதாலும் கோபப்பட்டாக்க மாமி என்ன சொல்லுவா, பிசாத போடா அவங்க அப்பா அப்படி தான், அரை மணி நேரம் கழிச்சு நான் ஒரு அரை மணி நேரம் காப்பி கொடுத்து சரி பண்ணிடுறேன், நீ பண்ணுறதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த அப்பா கோபத்துக்கு வேல்யூ கிடையாது. கோபத்துக்கு எப்போ வேல்யூ அப்படின்னா அது தெரியும். அது தெரியும். கோபமாக இருக்கா, சர்க்காசிசமாக பேசுகிறதா, அந்த கோபத்தை எந்த அளவில் பிரயோகம் பண்ணுற. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், 12வது எக்ஸாமு உள்ள 7 மணிக்கு வெளியில் போயிருக்கான். நாளைக்கு எக்ஸாம், அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நாளைக்கு +2. 7 மணிக்கு வெளில போயிருக்கான். வெளியில் போகிறாங்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. 10:30 மணிக்கு அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கார். 10:45 வரான் உள்ள. உடனே அந்த அப்பா அந்த பையனை வாங்கோ சாப்பிட்டேடா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மரியாதை கொடுக்குறாருன்னு அர்த்தம், கோபம் தான் பண்ணுறாருன்னு அர்த்தம். நாளைக்கு பரீட்சை வச்சுட்டு சுத்தரையாடா பயலை ஒன்று நாளில் பெல்ட் எடுத்து வெளுத்தா என்னன்னு தான் கேட்குறாரு. அதை இப்படி கேட்குறாரு பாருங்க, வாங்கோ. அவன் வரும்போதே புரிஞ்சுட்டுருவான் அப்பா கோபம். ஏன்னா அந்த அளவு தெரியறது பற்றியில. இப்போ என்னன்னா ஜிதக்ரோதா, கோபத்தை ஜெயிச்சிருங்க. வேணுங்கிறச்சே தான் அதை பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் பண்ணினா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அங்கே நடக்கணும். ஜிதக்ரோதா தியுதிமானு, அப்படி வேணுங்கிறச்சே கோபப்படுவாரா. சரீர காந்தி மூஞ்சி அப்படியே தேஜஸாக இருக்கும். ஏன்னா மூஞ்சி வச்சே கோபமாக இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். சும்மா கோபப்பட்டுட்டே இருக்கிறவாளுக்கு ஒரு பேர் என்னென்னா சிடுமூஞ்சின்னு பேர். அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் இவா கோவப்படுவாளா மாட்டாளா. எப்போவுமே கோவப்படுவான். முகத்தை பார்த்தாலே தெரியறது பாருங்க வித்தியாசம். ஏன்னா லோகத்தில் பெரும்பாலும் 2 தான் இருக்குது, சிடுமூஞ்சித்தனம் அழுமூஞ்சித்தனம். இது 2 தானே பெரும்பாலும் கோபத்தில். பிரசன்னமாக யார் இருக்கா? சாதுக்கள் தான் இருக்கா. சத்சங்கத்தில் உள்ளவா பிரசன்னமாக எதை பற்றியும் டோன்ட் கேர்னு இருக்காளே தவிர பாக்கி பெரும்பாலும் இதுதானே இருக்குது. தியுதிமானுன்னா விஷ்ணுராமன் சொல்கிறோம்னா ஓஜஸ் தேஜோ தியுதிதரஹா, பிரகாசாத்மா. அந்த தியுதி சரீரத்தில் அந்த ஓஜஸ் தேஜஸ் அவரை பார்த்தாலே தெரியுமா, சாந்தமாக பார்த்தாலே பிடிக்கும், தேஜஸ்வியாக இருக்கும். தியுதிமானு கஹா அனசூய கஹா, அசூயே இருக்காது.
அசூயைனா என்னன்னா பொறாமைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அசூயைனா பொறாமை. அசூயைனா குணேஷு தோஷாஷ்கமனம் அசூயா. குணத்தில் தோஷத்தை ஏத்துறதுக்கு தான் அசூயன். அவன் என்ன பண்ணுறாங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. எனக்கு அவனை பிடிக்காது, அவன் நல்லது பண்ணினாலும் நான் அதை திட்டுவேன். இதுக்கு தான் அசூயன். எதிர்க்க பிடிக்காத ஒருத்தன் வரான், ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு அழகாக விபூதி இட்டுண்டு எதிர்க்க அங்கவஸ்திரத்தை போத்திட்டு கச்சை கட்டின்னு வந்திருக்கான் பாரு. பட்டைப்பட்டையாக விபூதியை போட்டுன்னு வந்திருக்கான். என்னத்தை பண்ணுறது அவனை? இப்போ விபூதி பட்டையாக தானே எடுக்க முடியும். இப்போ நெத்திக்கிட்டுக்கிறதுங்கிறது குணம் தானே. இவனுக்கு என்னன்னா அவனை பிடிக்கல, அதனால் ஏதாவது சொல்லணும், அதனால் நெத்தி இப்படி இட்டுன்னு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் அசூயன் பேர். இது இல்லாதவரா? ஏன்னா அவர் தோஷம் இருந்தாலே அதில் குணத்தை பார்க்குறவர். அவர் எங்கேருந்து குணத்தில் தோஷத்தை ஏற்றப்படுறார். அனசூயகா கஸ்ய பிப்ரதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சையுகே. யாருக்கு கோபம் வந்ததுன்னா தேவர்கள் கூட நடுங்கி பயப்படுவாளோ அப்பேற்பட்டவன். இதுதான் முதல்ல சொன்னது. ஜிதக்ரோதா, கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். தப்பி தவறி கோபம் வந்துடுத்துன்னா சமுத்திர ராஜா வந்து ராமா அப்படின்னு சரணாகதி பண்ணணும். சமுத்திரமே சரணாகதி பண்ணணும். கோபம்னா அப்படின்னா வரணும். இப்போ நம்ம படுற கோபம் எல்லாம் எப்படி இருக்கு பார்த்தல. ஆத்துக்காரி கூட மதிக்க மாட்டேங்கிறா. அவர் பிசா அப்படிதான் கத்திட்டு கிடக்கும், பிசாத இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. கோபம் வெயிட்டாக இருக்கணும். ஒன்றா சமுத்திர ராஜா பயந்து ராமா நீ அணை கட்டிக்கோ ராமா அப்படிங்கிறோம்னா அது எப்பேற்பட்ட கோபமாக இருக்கணும். கஸ்ய பிப்ரதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி யாதுமேவம் விதம் நரம். நான் கேள்வி கேட்குறேன். இந்த 16 குணங்கள் கொண்டவா யாராவது இருக்காளா? கஹா கஹா கஹான்னு கேட்குறாரு. யார் யார் யார்? இத்தனை குணத்தையும் சொல்லி இத்தனை குணமும் ராமர் தானே அப்படின்னு வால்மீகி கேட்டு விட்டாருன்னா நாரத பகவான் ஆமான்னு எழுந்து போயிடுவார். குருமுகமாக ராமாயணம் கிடைக்காது. அதனால் யாரு யாரு யாருன்னு கேட்குறாரு. உடனே நாரத பகவான் ராமர்னு ஒருத்தர் இருக்காருப்பா உனக்கு தெரியாதான்னு இப்போ சம்ஷேப ராமாயணத்தை சொல்லுவார். இந்த கேள்வி கேட்டு முடித்தார் நாரத பகவான். அப்பாடா பொழைச்சேன்ன. ஏன் அப்படின்னா, அப்பா நீ இத்தனை குணம் சொல்கிறியே, நல்ல வேலை சிங்குலரில் இந்த கேள்வியை கேட்டேன். இது இத்தனை குணங்களும் உள்ளவா எத்தனை பேருன்னா நான் யாரும் எங்கே போய் தேடுறது? ராமரை தவிர இத்தனை குணம் உள்ளவா யாரும் கிடையாது. நல்ல வேலை நீ ஏகவசனத்தில் கேட்ட. ஞாதுமேவம் விதம் நரம். ஏகவசனத்தில் இது மாதிரி குணங்கள் உள்ளவ யாராவது ஒருத்தர் இருந்தால் சொல்லுங்கன்னா நல்ல வேலை ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு இந்த சம்ஷேபமாக அந்த சம்ஷேப ராமாயணத்தை நாரத பகவான் வால்மீகி பகவானுக்கு சொல்கிறார். மேலே நாளைக்கு ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ அஞ்சனேய சுவாமினஹ ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.